இன்றைய திருநாள் ஜனவரி 14. புனித தேவசகாயம் பிள்ளை. இன்று ஜனவரி 14ஆம் தேதி இந்தியாவின் முதல் லேக புனிதராகிய புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களை திருச்சபை நினைவு கூறுகிறது. 1712ஆம் ஆண்டு திருவிதாங்கூரில் பிறந்த தேவசகாயம் பிள்ளை அரசு பணியில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். கிறிஸ்துவை அறிந்த பின் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்று லாசர் என்ற பெயரை பெற்றார். கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றதற்காக அவர் பல அவமதிப்புகள், சிறைவாசம் மற்றும் கொடூரமான துன்புறுத்தல்களை அனுபவித்தார். ஆனால் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. 1752ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காட்டாளிமலை பகுதியில் அவர் இரத்த சாட்சியாக உயிர் துறந்தார். ஜாதி வேறுபாடுகளுக்கும் அநீதிக்கும் எதிராக விசுவாசத்திற்காக உயிர் தியாகம் செய்த புனித தேவசகாயம் பிள்ளை துணிச்சலுக்கும் உறுதியான விசுவாசத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். இன்று இந்த புனிதரின் பரிந்துரையால் நாமும் கிறிஸ்துவை துணிவுடன் சாட்சியம் செய்யும் அருளை பெறுவோம். புனித தேவசகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதுபோன்ற மேலும் பல ஆவியான வீடியோக்களை காண எங்கள் ஃபேத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும்.